ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஸ்டூடெண்ட் 18 பேக்கி நம்ம ஹெட் ப்ரொஃபஸர் கூட ஃபைட்டில் இறங்கியிருந்தான். தம்பி, காலை இவ்வளோ வைட் ஆங்கிளில் வைக்கக்கூடாது, என்னால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி அவனோட ஷூ போட்டிருக்கிற அந்த இடத்த பார்த்து அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அவன் உஷாராயிட்டாங்க. அவன் இப்போ தரையிலே படலை, அவன் ஏரில் தான் இருக்கான். அப்படி இருந்தும் அவரோட அட்டாக் மேலே காலை வச்சு அந்தர் பெல்ட் அடிக்கிறான் ஏர்லே. ஓஹோ, பரவாயில்லையே, இந்த பையன் கொஞ்சம் டேலண்டட் தான் போல இருக்கு. அவன் சுழண்டு வந்து ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு அவர் ஃபேஸில் 2 காலையும் வைக்கிறான். ஆஹா, அவன் அழுத்தின ஃபோர்ஸை பார்த்தா மூஞ்சில கண்டிப்பாக காலை வச்சிருப்பான். ஒரு அடி அடிச்சிட்டான் போல இருக்கேன்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தா ரத்தம் தெரிக்குது அந்த இடத்துல. என்னடா சம்பவம்னு பார்த்தா அவரு தான் கையில் ஸ்வாடாராவை இன்ஸ்டண்ட்டாக வர வச்சிருக்காரு. அவனோட ஷூ இருக்குல்ல, அந்த ஷூ கால் பகுதியில இறக்கிட்டாரு. ரத்தம் தெரிக்குது அந்த இடத்துல இருந்து. ஸ்வாடாராவா அப்படின்னு அவனே ஆச்சரியப்படுறான். தூக்கி வீசப்படுறான் அந்த இடத்துல இருந்து. எப்படி இவர் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்வாடாராவை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் பைக்கி நினைக்கிறான் அந்த இடத்துல. ஒருவேளை இவர் வந்து ஒரு டிரான்செண்டன்ட் மாஸ்டர் லெவலில் இருப்பாரோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். என்ன தம்பி, நீ நல்லா கிக் பண்ணுற டெக்னிக்லாம் பண்ண, இப்போ என்ன உன்னோட கால் வேறு அடிபட்டுருச்சு, ரத்தம்லாம் வர கசியுது, என்ன பண்ண போகிறேன் இப்போ அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் ப்ரொஃபஸர் கேட்குறாரு. அவனுக்கு தோணுது இந்த ப்ரொஃபஸர் கண்டிப்பாக 2 ப்ரொஃபஸரோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். அவன் கால் நடுங்குதுங்க அந்த இடத்துல. ஏன்னா காலில் கிட்டத்தட்ட ஓட்ட போகிற லெவலுக்கு அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரத்தம் அந்த இடத்துல கசிஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனால் நடக்கவே முடியல அந்த இடத்துல. ஓஹோஹோ, இந்த பையன் என்ன பண்ண போறான்னு அவர் ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்போ பண்ண போகிற அட்டம்ப்ட் தான் என்னுடைய ஃபைனல் மூவாக இருக்கணுன்ற மாதிரி மொத்த ஃபோர்ஸே இறக்குறான். பரவாயில்ல, இந்த பையன் நல்லா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குன்னு ஹெட் ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு. அவன் காலில் இன்டர்னல் எனர்ஜி செலுத்தி ஒரு அழுத்துறாங்க. உள்ள இந்த ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது. அவன் வேகமாக ஓடி வரான் ப்ரொஃபஸரை நோக்கி. சுழண்டு வந்து ஒரே அட்டாக் பண்ணுறான் ஃபேஸ்லே. அவன் கால் அடிபட்டிருக்கு, அப்போ கூட அட்டாக் பண்ணுறானா? பரவாயில்ல, ஒரு நல்ல வாரியர் தான் அவன் அப்படின்னு ஹெட் ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு. கையை அவனோட பாதத்துக்கு நேராக கொண்டு வராரு. அவரு பார்த்தா திடீர்னு கீழே இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவன் கண்டிப்பாக இல்யூஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். நேரில் வராமல் தெரியும், நேரில் வரமாட்டான். இல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. இப்போ தரையில் இருந்து ஃபேஸ்க்கு அட்டாக் பண்ணுறான். ஓஹோஹோ, இந்த பையன் இப்போ அசண்டன்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கான ஸ்டேஜில் இருக்கான் போல இருக்கே, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கான் போல இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிறாரு. தம்பி, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராக மாதிரி சீன் காமிக்கிறாரு ப்ரொஃபஸர் அந்த இடத்துல. அவரு நீ என்னப்பா இல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறது, நான் ஆஃப்டர் இமேஜ் கிரியேட் பண்ணுறப்பான்னு கிரியேட் பண்ணுறாரு. அது என்னப்போ ஆஃப்டர் இமேஜ் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது நீங்கள் நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஆக்சுவலி வேறு இடத்துல தான் நிற்பீங்க. அந்த அந்த மொமெண்ட்டில் நீங்கள் நிற்கிற மாதிரி தெரியும். இவன் அட்டாக் பண்ணுறான். இன்னொரு அட்டாக் உள்ளே போகுது, மனுஷன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ தானே பார்த்தா அவர் நிற்கிறத. ஐயோ, ஆஃப்டர் இமேஜா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. தம்பி, நீ சூப்பராக பண்ண, என்ன பண்ணுறது, நீ இன்னும் வீக்காக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அவனை அசால்ட்டாக அடிச்சிடுறாரு. பயிர்லேயே ரொம்ப வேகமாக அடிக்கிறாரு. அவரோட ஆறா வச்சு அவன் தள்ளி போய் விடுறான். நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட 2 மாஸ்டர்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தானே போனாங்க, ஆனால் நம்ம ஹீரோ விட்டுருங்க, இங்கே ஈஸியாக தானே போனாங்க, இவர் மட்டும் ஏன் ஈஸியாக போகலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற பசங்க நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. மற்ற பசங்களாம் என்னடா கொஞ்சம் அட்டாக் மட்டும் தான் தாக்கு பிடிச்சான், தோத்துட்டான் போல, ப்ரொஃபஸர் உண்மையிலே ஸ்ட்ராங்கு தான் போல அப்படின்னு அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் நம்பர் 1ம் 7ம் சரியான மான்ஸ்டர் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நான் ரொம்ப மோசமாக தோத்துட்டேன். இந்த இடத்துல அவனுக்கே புரியுது. ஏன்னா அவரோட நெஞ்சில் வந்து அந்த ஸ்வாட் ஆராவை கொண்டு வந்து அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா. அவர் நினச்சிருந்தாருன்னா லைட்டாக விரலை மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்வாட் ஆரை வச்சு அவன் நெஞ்சில் ஹார்ட்லேயே இறக்கிருக்க முடியும், அந்த ஸ்வாட் ஆரை வச்சு. ஆனால் அந்த மாதிரி மோசமாக பண்ணி கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால் அவர் ரொம்ப சாதாரணமாக ஃபைட்டை முடிச்சிட்டாரு. உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப நார்மலாக தான் அந்த ஃபைட்டை வச்சிருக்காரு. ரொம்ப ஈஸியாக தான் கொண்டு போயிருக்காரு ஸ்டூடெண்ட் 18க்கு. ஆனால் உண்மையிலே இங்கே நடந்தது என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அன்லக்கியாக அந்த ஆப்போனன்ட் கிடச்சிட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு அசண்டன்ட் மாஸ்டர் கிடச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருப்பான் ஸ்டூடெண்ட் நம்பர் 18. ஹீரோக்கு அது புரிய வருது. இவனுக்கு மட்டும் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் ஹெட் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு ஒரு டிரான்செண்டன்ட் மாஸ்டர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த பையன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் இப்போ இவன் தோற்றதை பார்த்து மற்ற ப்ரொஃபஸர்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு புரிய வருது. தம்பி, நீ சூப்பராக பண்ணடா அந்த இல்யூஷன் டெக்னிக்கு, நீ இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆக போகிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு ஸ்டூடெண்ட் 18. தேங்க்யூ சார், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற அப்போ ஸ்டூடெண்ட் 18 பேசிட்டு கிளம்புறான். அவன் காலில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த தடங்கள் தெரியும் உங்களுக்கு. ரத்தத்தோட தான் போய் நிற்கிறான் அந்த இடத்துல, நடுக்கத்தோட. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு அவன் ஹார்ட் பீட் அந்த இடத்துல. அவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் தடம் தெரியுது. ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான். நானோ இவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்கேன் பண்ணுறான். அது மட்டும் 3rd எக்ஸாம் முடிஞ்சோடனே எனக்கு போட்டு காமிக்கணும். ஓகே மாஸ்டர். இப்போ அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு தேவையான உடன் ஸ்வாட் இருக்குது. 3வது எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. எல்லாரும் பத்திரமா எடுத்துக்கோங்க, உடச்சிட போகிறீங்க. நீங்கள் குரூப் லீடர் ஆகணும்னா எல்லோ கலர் பேட்சை திருடணும், புரியுதா? ஓகே சார். அங்கே இருக்க எல்லா இதுவும் கிளையிறாங்க. சரி, டிமானிக் மார்பிளை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த நான் செக் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் ஹீரோ முன்னாடி கூடுறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறான். ஹீரோ வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க எல்லாரும் சேர்ந்து. ஹீரோ யோசிக்கிறான், யாரா இவனுங்களாம், டேய் என்ன எங்கள் லார்டு முன்னாடி கூட்டம் சேர்க்குறீங்க? அப்போ நம்ம ஹியோபாங் வந்து நிற்கிறான். ஹியோபாங் கூட ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. என்னோட லார்ட்னா சொன்ன ஹியோபாங். ஹீரோக்கு பெருமையாக இருக்குது அந்த இடத்துல. ஹியோபாங் நினச்சி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க.
முந்தின நாள் நைட்டு குரூப் 8 ஹாஸ்டல் ரூம்ல காமிக்கிறாங்க. எனக்கு புரியுது இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான். ஆனால் நீ ஒரு பெரிய முடிவு எடுக்கிற மாதிரி இல்லை லைஃப்ல. யோசிச்சு பாடுறா, இதுவே இந்த 6 செக்டும் அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன உன் லைஃப்? உன் கதையை முடிஞ்சு போயிடாத நேரத்தில் 6 செக்டை நீ பகச்சிக்கிற. நம்மளாம் வெறும் சின்ன சின்ன செக்லேருந்து வந்தவங்க பூரான ஆளுங்க. அது மாதிரி 6 பெரிய செக்டர் நம்மளால எதிர்க்க முடியாதுன்ற மாதிரி அந்த 3 பேர் பேசுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பேர் மாச்சின், உன்சியோன், டாமியோங் ஹோ, இந்த 3 பேரோட பேரு. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு சின்ன செக்லேருந்து தான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்காக நான் அப்படியே ஓடி ஒடிஞ்சு உட்காந்துருப்பட்ட ஓரமா என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சான்ஸை நான் கண்டிப்பாக எடுப்பேன்ற மாதிரி ஹியோபாங் பேசுகிறான். நான் என்னோட லார்டு பக்கத்துலேயே நான் இருப்பேன், அவரை சப்போர்ட் பண்ணுவேன், அவர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கொண்டு போகிற நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறத பற்றி பேசுகிறான். அவன் 3 பேரும் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவன் நம்ம ஈயோனை போய் இவ்வளோ நம்புறான், நம்ம ஹீரோ இவ்வளோ நம்புறானே இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு உண்மையான ஹியோபாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இந்த சீரீஸில் நம்ம ஹீரோவுடைய ரொம்ப ஒரு பாசமுள்ள ஆள், ஹீரோ மேலே ரொம்ப பாசமாகவும் இருக்கிறது, ஹீரோ தான் தனது உயிரின்ற மாதிரி நினைக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஹியோபாங் தான். ஹீரோக்காக என்ன செய்யணும்னாலும் செய்வான், அந்த அளவுக்கு ஒரு நல்ல சபார்டினேட். அது ஏன்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஹியோபாங் நீ உண்மையில நம்புறியாடா? ஆமாம், நான் முழுசோட நம்புறேன். அங்கே இருக்கிற எல்லாரும் மாற்றி மாற்றி தலையடிக்கிறாங்க. சரி, நீ ஏன் இவனை நம்பி இறங்குறனா? நாங்கள் 3 பேருமே வரோம். மைலார்ட் பரவாயில்லடா, அமைதியாக பார்த்துக்கலாம். என்னென்னு உங்கள் மேட்சை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக சண்டை போட்டிங்க ஸ்டூடெண்ட் 7. என்னோட பேர் வாங் ஹியோல் கோ, நான் ஸ்டூடெண்ட் நம்பர் 857. ஓ நன்றி நன்றி, நான் யோன் ஷியோன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க மாற்றி மாற்றி. சரி, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். இன்னும் என் குரூப்பில் ஜாயின் பண்ணுமா? நம்ம லார்டு இருக்கிறதுல சூப்பர் தெரியுமா? அதுக்குள்ளே ஆளுங்களாம் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 7 பேர் கிடைச்சா போதும். நான் அப்பர் செக்ட்லேருந்து வரேன், ஒரு அப்பர் செக்டை சேர்ந்தவன். என்னோட செக்ட் பேர் டீமன் ஃபிஸ்ட் செக்ட். நான் ஒரு ஃபஸ்ட்டு ரேட் மார்ஷல் ஆர்ட் லெவலில் இப்போ கரண்ட்டாக இருக்கேன். உங்கள் குரூப்புக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னோட பேர் ஸ்டூடெண்ட் 920 ஹோக் ஹயுங். நான் டார்க் டீமன் செக்டை சேர்ந்தவன். நான் இப்போ செகண்ட் ரேட் மாஸ்டர் லெவலில் தான் இருக்கேன். பட் டீமனிக் டிராகிங் மார்பிள் இப்போ நான் அப்சர்வ் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ரேட் மாஸ்டர் ஆகிடுவேன். ஹலோ, நான் ஸ்டூடெண்ட் 97 வானில். நான் ஃப்ளோயிங் ஸ்வாட் செக்டை சேர்ந்தவன். நான் ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட். நானும் ஹெல்ப் பண்ணுவேன் எங்களாட். நான் உமின்ஜா கோல்டன் கிளேட்கான சேர்ந்தவன். எனக்கு இன்டர்னல் எனர்ஜி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பியர் டெக்னிக் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அங்கே இருக்க மற்ற பசங்களே பேசிக்கிறாங்க. என்னடா இது, இப்போ 16 பேரில் 5 பேர் வந்து அப்பர் செக்டை சேர்ந்தவங்க, பெரிய செக்ட்லேருந்து வந்தவங்க. இப்போ அடுத்த 11 பேரில் வந்து 2 ஸ்பாட் தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இந்த அப்பர் செக்டை சேர்ந்தவங்கன்னா மோசம் அப்படின்ற மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் குரூப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டதுக்கு. ஆனால் நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சும்மா இந்த 3rd எக்ஸாமை பாஸ் பண்ணணுன்றதுக்காக ஆட்களை சேர்க்கல. நான் போக போகிற பார்த்து வந்து இந்த டிமானிக் கல்ட்டே மாற்ற போகிறது. இந்த அகாடமிலேருந்து நான் வெளியே கிளம்புனதுக்கப்புறம் இந்த மொத்த டிமானிக் கல்ட்டே சேஞ்ச் பண்ணணுன்ற நிலைமையில் இருக்கிறேன். மொத்த டிமானிக் கல்ட்டே மாற்றணுன்னு இருக்கேன் நான். ஸோ என்னோட பார்த்து வந்து ஒரு கடினமான பாதையாக தான் இருக்க போகுது. இந்த நிலைமையில் என் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க, அந்த மாதிரி ஒரு காமரேட் தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ அவங்க பேசியிருப்பான், என் கூட கடைசி வரைக்கும் இந்த கடினமான பாதையில் நடக்கக்கூடிய ஒரு காமரேட் தான் வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பான். அதை கேட்டவுடனே மற்ற பசங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்னது இது, எனக்கு இந்த தேர்ட் எக்ஸாமை தாண்டினா போதும், இந்த மைனர் ப்ரீஸ்டூட் காம்படிஷன்லாம் எனக்கு கலந்துக்க விருப்பமே இல்லை, மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஹீரோ மனசில் நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும். அவங்க சின்ன செக்ட்லேருந்து வந்தவங்க, பெரிய செக்ட்லேருந்து வந்தவங்க, அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்றவங்க கேட்குறாரு. உண்மையிலேயே இவன் சீரியஸாக தான் இருக்கானா? எனக்கு புரியுது, இவன் அடுத்த டீமன் லார்ட் ஆகிறதுக்கான போட்டியில் இருக்கான வாரிசுன்றதுலாம் எனக்கு புரியுது. ஆனால் இது எல்லாமே என்ன சொல்கிறது, இவனுக்கு பேக்கப்புக்கு ஒரு செக்ட்டு கூட இல்லை, இவன் பவர்ஃபுல்லே இல்லையே. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா இவன் மொத்தமாக அந்த டீமானிக்கல்ட்டே ஒரு வாரம் செலுத்த போகிறான்னு நினைக்கிறேன். இவனை ஃபாலோ பண்ணலாமா, பேசாமல் வேற ஒருத்தர் குரூப்பில் போயிடலாமோ அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க. மன்னிச்சிருங்க எங்களாட். அங்கே ஒருத்தர் பேசுகிறான், எனக்கு 3rd எக்ஸாம் பாஸ் பண்ண மட்டும் தான் விருப்பம், எனக்கு உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்கே நிறைய பேர் சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு சில பேர் மட்டும் அங்கே நிற்கிறாங்க, அவங்கள காமிக்கிறாங்க. ஹியோபாங் நினைக்கிறான், இது மோசமாக இருக்கே, என்னடா இது, நிறைய பேர் வந்தாங்க குரூப்பில் சேர்றதுக்கு, இப்போ எங்களால் இப்படி பேசிடக்கூடாதோ அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். பார்த்தா அங்கே நிறைய பசங்க இன்னும் ரிமைனிங் நின்றுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 857 இருக்கான். வாங் ஹியூல் கோ அப்பர் டீமன்ஸ் ஃபிஸ்ட் செக்ட் சேர்ந்தவன். அவனை ஈஸியாக கூப்பிட்டு நம்ம வாங் கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உமின் ஜான்ற ஸ்டூடெண்ட் 77 நிற்கிறான். அவன் கோல்டன் கேட்டை செக்டை சேர்ந்தவன், அவன் நம்ம உமின்னு கூப்பிட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஓஜோங் இருக்கான். கடைசியாக ஸ்டூடெண்ட் நம்பர் 999 ஓஜோங் லோயர் சிங்கிங் ஸ்வாட் செக்லேருந்து வந்திருக்கான். மற்ற எங்களோடலாம் பார்த்துருக்கேன் இந்த மைனர் ப்ரீஸ்டூட் காம்படிஷனில் கலந்துக்கிறத. பட் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆறா வருதுன்னு சொல்லி நம்ம வாங்க பேசுகிறான். நீங்கள் சொல்கிற பார்த்து கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான், அதனால என்னோட சாவை கூட நான் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொல்லணும்னா பேசாமல் குரூப்பில் சேர வேணாம்னு கூட என் மனசில் தோணுது. ஹீரோ நினைக்கிறான், அதுவும் உண்மைதான்,
ஏன்னா கண்டிப்பாக இந்த 6 செக்டையும் நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இவன் பெரிய செக்லேருந்து வந்தவன், அதனால இவன் இது மாதிரி யோசிக்கிறதுல தப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஆனால் ஒரு மார்ஷல் ஆர்ட்டோடைய ட்ரீம் என்ன தெரியுமா? டாமினேட் பண்ணுறது அந்த இடத்தையே. எனக்கு உங்களுடைய கனவுகளை கண்டு வியக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது, ரொம்ப அட்ராக்ட் ஆகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனால முட்டி போடுற அந்த இடத்துல என்னுடைய லாயல்ட்டி, என்னுடைய விசுவாசத்தை லார்ட் யோனுக்கு இந்த இடத்துல நான் செலுத்துறேன். நான் இப்போ உங்களுக்கு என் விசுவாசத்தை செலுத்துறேன். எனக்கு உங்க ஃபர்ஸ்ட் ஸ்வாடா இருக்கிறதுக்கான தகுதியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நம்ம வாங்க அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் மண்டிடுறாங்க. நான் உமின்ஜா என்னுடைய விசுவாசத்தை செலுத்துறேன், நான் ஓஜோங் என்னுடைய விசுவாசத்தை யுவன்சனுக்கு செலுத்துறேன் அப்படிங்கிறது 3 பேர் நம்ம ஹீரோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹியோ பங்க் தானே நம்ம ஹீரோவோட ரொம்ப லாயலான ஃபாலோவர்னா ஹியோ பங்க் தாங்க, கியூட்டு. அவன் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல, தம்பி என்ன தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்வாட்லாம் சொல்கிறீங்க, இப்போ நான் தான் நம்ம லார்டோடைய ரொம்ப நெருங்கிய ஃபாலோவர், புரியுதா? அப்படியா அப்படின்னு வாங்க சிரிக்கிறான் அந்த இடத்துல. பர்சனல் ட்ரைனிங் ரூம் முன்னாடி எல்லாரும் லைனாக நின்றுருக்காங்க. எல்லாரும் டீமானிக் டிராகன் மார்பிள் எடுத்துக்கோங்க, எப்படி செக் பண்ணி பாருங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது 7 டீமன்ஸ் வாட் டெக்னிக்கை, உங்களுடைய ஸ்டான்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, உங்களுக்கு என்ன புரியலையோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் கூட இருந்து எல்லாத்தையும் அப்படி ஹீரோ சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. நம்ம கரெக்டான ஒரு எங்களோட தான் சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, எல்லாரும் ஹாப்பியாக வராங்க. எப்படி என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி அடித்து உதச்சி சொல்லித்தரேன். சரி, எல்லாரும் உங்கள் ட்ரைனிங் ரூமுக்கு போய் டிராகனிங் மார்பிள் எடுத்துக்கோங்க, 10 மணிக்கு பார்ப்போம், ஓகே எல்லாரும் வாங்க வரான். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தேவையில்லாமல் கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு 2-3 ஃபாலோவர் கூட வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லா பேட்ச் திருடுறதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ணி எடுத்துடலாம்ல. இன்னும் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம்ல, நம்ம பிரின்சிபல் கூட சொன்னார், இந்த 7 நாட்களுக்குள்ளே இந்த எல்லா பேட்சை திருடுறவங்க குரூப் லீடராக இருக்கணும், அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அடிச்சு பிடுங்களா, கரெக்டுங்களா? அதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் உடனே எவனோ டார்கெட் பண்ண மாட்டேன் ஷேடோ செக்லேருந்து, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கீங்கல்ல குரூப்பாக இல்லாமல், ஸோ உங்களை அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் நான் கவலைப்படுறேன். எனக்கு புரியுதுடா, தேங்க்யூ வாங்க அட்வைஸ்க்கு. கண்டிப்பாக இல்லை, நான் உங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு வரேன். லார்ட், நான் உங்கள் பக்கத்து ரூமில் இருக்கேன், நான் அந்த ரூமில் யூஸ் பண்ண மாட்டேன். ஹீரோ அதோட ஆப்போசிட்டில் காமிக்கிறான், அந்த ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். மைலார்ட், அந்த ரூம் வந்து அசண்டன்ட் மாஸ்டர் லெவலில் ஆல்ரெடி ரீச் பண்ணவங்களுக்கு தானே தருவாங்க. மைலார்ட், நீங்கள் வேறு லெவலு. ஓ, நீங்கள் ஆல்ரெடி அசண்டன்ட் மாஸ்டர் ஆகிட்டீங்களா? நானும் சீக்கிரமாக அசண்டன்ட் மாஸ்டரையும் கூட ஜாயின் பண்ணுற இடத்துல. ஹீரோக்கு புரியல அந்த அட்மைரேஷனை பார்த்துட்டு. சரி ஓகே. அந்த ட்ரைனிங் ரூமில் காமிக்கிறான். ஹீரோ அவன் கையில் அந்த இன்டர்னல் எனர்ஜி வச்சு ஸ்வாட் ஆராவை ட்ரை பண்ணுறான். ஓஹோ, இதான் அசண்டன்ட் மாஸ்டரோட லெவலா அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா அந்த கியூ மெட்டீரியலைஸ் ஆகிறது அவங்களுக்கு தெரியும். 60 வருஷத்தோட இன்டர்னல் பவர் போட ஹீரோ அப்சர்வ் பண்ண போடாத மார்பிளை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், என்னால் கையில் ஒரு வெப்பனை வர வைக்க முடியும். பேசாமல் ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ணுமா, இல்லை சேபர் ட்ரை பண்ணலாமான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நானோ, இதனால தான் என்னால் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது மாஸ்டர், இதெல்லாம் என்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு நானோ பெருமை பீத்திக்கிறான். ஏன்டா கொஞ்சம் பொலைட்டெல்லாம் இருக்க மாட்டியா? அதெல்லாம் அப்படி தான் மாஸ்டர். சரி, நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பேகியோட வீடியோ போட்டு காமி. எனக்கு இந்த பேகியோட வீடியோ போட்டு காமிக்கிறான். அந்த இடத்துல பேகி ரொம்ப இரும்புறான். நானோ அந்த வீடியோ ஸ்டாப் பண்ண நிமிஷம் ஜூம் பண்ணுறான் நானோ பேகியை. ஓகே மாஸ்டர், பேகியை வந்து 500% ஜூம் பண்ணுறான் க்ளோஸாக. ஒரு டிவி பார்க்குற மாதிரி இருக்கலாம், மாடர்ன் டிவி, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏஜில். கழுத்தை ஜூம் பண்ணுறான் மாஸ்டர். அவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா டார்க்காக ஸ்பாட்ஸ் வருது. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறான், கையெல்லாம் முறுக்குறான், என்ன நடக்குதுன்னு புரியல. ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறான், இது கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது என்ன? அந்த இடத்துல ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபைட் நடந்துட்டுருக்கு. ப்ரொஃபஸர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. இவன் ரொம்ப சூப்பராக பண்ணுறானே, ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை. இவன் அந்த டெக்னிக்ஸ்லாம் சூப்பராக கவுண்டர் பண்ணுறான். ஸ்டூடெண்ட் நம்பர் 7 அளவுக்கு இல்லைனாலும் இவன் மூமெண்ட், இவன் டெக்னிக்லாம் பார்த்தா கண்டிப்பாக இவன் ப்ரொடியூஜியாக தான் இருக்கணும். யார் அது இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு பார்த்தா நம்ம யூசானுங்க, சேபர் செக்டர் சேர்ந்து யூசான். இவனும் கண்டிப்பாக அந்த மற்ற 2 பசங்க மாதிரி ஒரு ஜீனியஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி டீச்சர் நினைக்கிறாரு. சரி போதும் இங்கே நம்ம நிறுத்திக்கலாம். என்ன ப்ரொஃபஸர் சொல்கிறீங்க? இந்தா என் பேட்சை பொடி, நல்லா பண்ண எக்ஸாமை. தேங்க்யூ ப்ரொஃபஸர். ஆஹா, எனக்கு ஒரு பேட்ச் கிடச்சிச்சு, அடுத்து நம்ம யார் பேட்ச் போய் பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி யூசான் நினைக்கிற அந்த இடத்துல அகாடமியோட கேஃபிட்டேரியா சாப்பிட்ற இடத்துக்கு காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஸ்டூடெண்ட் நம்பர் 18 அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பேகி யாரோ வந்து உட்காடுறாங்க. ஸ்டூடெண்ட் 18 யார்? யாருன்னு தெரியுதாங்க? இவன் ஸ்வாடு செக்டர் சேர்ந்த கயோன். இவனும் ஒரு வாரிசு தாங்க. தம்பி, இவனோட மேட்சை பார்த்த ப்ரொஃபஸரோட சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம கயோன் பேசுகிறான். இவங்க தன்னுடைய ஸ்பூனை வச்சுட்டு, டேய் சாப்பிட்டுட்டு இருக்கல, ஏன்டா தொலை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். என்னடா இவன் ஒரு வாரிசுக்கிட்டே எப்படி பேசிட்டான், என்ன நடக்க போகுதுன்றது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எங்கே ப்ரோ போனேன், என் வீடியோவே போட மாட்டியா, 7 நாள் ஆச்சு இந்த வீடியோவே போடல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோக்கு வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரியே ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 9 o'clock போனால் நைட்டு 8 மணிக்கு தான் வர மாதிரி இருக்குது.
என்னன்றதை நான் சீக்கிரம் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் எனக்கு அதுவும் வெளியூர் வேறு வந்திருக்கேன், நான் சுத்தமாக எனக்கு உடம்பு முடியல, இங்கேயே நான் ஸ்டே பண்ணுறதுனால இங்கே ஹெல்த் கண்டிஷனும் மோசமாக இருக்குது. ஸோ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ வர மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னோட ஹெல்த்தும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கின்றது தான் இந்த மெசேஜை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஆல். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு இதே மாதிரி எபிசோட்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.